வணக்கம். வள்ளுவரே, என்னதான் நாம நேர்மையா ஒழுக்கமா அறநெறியில் வாழ்ந்தாலும் இந்த வினைப்பயன் அதன் வேலையை காட்டத்தானே செய்யுது. ஔவையார் கூட விநாயகராக வல்ல முன்னை வினையின் முதலை களைந்துன்னு கடவுளை வேண்டுகிறார். வினைப்பயன்கிற முதல்ல இருந்து வர வட்டி மாதிரி ஒவ்வொரு பிறவியிலையும் வினைப்பயன் பலன் கொடுக்கும், அதனால அந்த முதலையே தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு விநாயகரை வேண்டுகிறார். உண்மைதான் அப்பனே, வினைப்பயன் 7 பிறவிக்கும் தன் வேலையை காட்டுங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் பழிபாவங்களுக்கு ஆளாகி விடாத நற்பண்புகளை கொண்ட குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் வழி வழியாய் தன் தலைமுறை செய்யும் புண்ணியம் காரணமாக 7 பிறப்புகளிலும் கூட வினைப்பயனால் விளையும் துன்பம் இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க. இதைத்தான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபெறங்கா பண்புடை மக்கட்பேர் இன்ன மக்கட்பேர் அதிகாரத்தில் 62வது குறளாக சொல்லி வச்சேன். ஆஹா வள்ளுவரே, மாதா பிதா பாவம் மக்கட்குன்னு ஒரு சொல்லப்பட சொல்லுவாங்க ஊரில். ஆனால் மக்கள் செய்கிற புண்ணியம் மாதா பிதாவுக்குன்னு நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. இதுவும் சரிதான். நன்றி வள்ளுவரே, நன்றி, வணக்கம்.